வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அழகாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். அழகாக இருக்கிறவர்கள் மீது ஆசைப்படுகிறார்கள் அல்லது தாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் எது அழகு என்பதை குறித்து பல்வேறு வித்தியாசமான விளக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அழகு. ஆனால் உண்மையிலேயே எது அழகுன்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் அழகு இல்லையா? அழகில் ட்ரெஸ்ஸு, தோற்றம், மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, ஃபேஷியலு இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, நம்ம ஹேர் ஸ்டைலு இதெல்லாம். ஆனால் அழகினுடைய இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னென்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது. யார் சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்க அழகாக இருப்பாங்க. இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நீங்கள் ஆமையை விட முயல் அழகாக இருப்பதுக்கு என்ன காரணம்? சுறுசுறுப்பு. மான் அழகாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சுறுசுறுப்பு. குதிரை அழகாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சுறுசுறுப்பு. எதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கோ அதெல்லாம் இயல்பாகவே அழகாக தெரியும். எனவே நாம் அழகானவர்கள் என்று சொன்னால் தோற்றம், ஆடை இவற்றை தாண்டி நம்மிடத்தில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். இந்த காலத்தில் சுறுசுறுப்புனா ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட்டாக இருக்கிறான் அப்படின்னும். நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்க தான் ஆசைப்படுறோம். ஸ்மார்ட் ஃபோனுக்கான இலக்கணம் என்ன? முதல்ல அதில் இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் வேகமாக வேலை செய்யும் இல்லையா? ஒரு அப்ளிகேஷன் கேட்டாலும் டக்குன்னு வேலை செய்யும். ரெண்டாவது, என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் கொடுக்கும். மூணாவது, டிஸ்பிளே அழகாக இருக்கும் பார்த்தோம். இதுதானே ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகளில் அடிப்படையான மையமான சிறப்பு. இது மூணு இன்னர் பார்ட்ஸினுடைய ஸ்பீட் ஒர்க். ரெண்டாவது, நம்ம என்ன அப்ளிகேஷன் என்ன கேட்டோம்னாலும் இமீடியட்டாக சுற்றிக்கிட்டுலாம் இருக்காது, டக்குன்னு கொடுக்கும் ஸ்மார்ட் ஃபோன். ரெண்டாவது டிஸ்பிளே, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அது நம்ம கொடுக்குற டிஸ்பிளேவே அழகாக இருக்கும், அழகாக அந்த பிக்சர் வரும். இதுதானே ஸ்மார்ட் ஃபோன். அதுதான் மனிதனுக்கும். உங்களுடைய உள் உறுப்புகள் மட்டுமல்ல, உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி நாம் அங்கே நம்மளுடைய ஐடென்டிட்டியை நிறுவனம். மூன்றாவது, நம்முடைய தோற்றம், டிஸ்பிளே. நம்ம கொடுக்குறோம். டிஸ்பிளேனா நீங்கள் அவுட்வேர்டாக நம்ம ட்ரெஸ்ஸை நினச்சிக்காதீங்க. ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம கொடுக்குற விதம். ஒரே பதிலை பல மாணவர்கள் எழுதினாலும் சிலருக்கு மதிப்பு போடும்போது அந்த பதில் அவன் கொடுத்துருக்கிற விதம், டிஸ்பிளே ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா பிரியாணி சமைச்சு வைக்கிறதுக்கும் அதே பிரியாணியை அதை விட கொஞ்சம் மோசமாக சமைச்சிருக்கிற ஹோட்டல்காரன் சமைச்சு வச்சா நமக்கு பிடிக்குது. ஏன்னா அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி, அந்த கேட்ரிங்காரங்களாம் அப்படி டெக்கரேட் பண்ணி வைப்பாங்கல்ல. டிஸ்பிளே முக்கியம். அதே மாதிரி தான் துணிக்கடையில் போனாலும் உள்ளே இருக்கிற புடவை எப்படி இருந்தாலும் அந்த வெளியே ஒரு புடவை கட்டிட்டு ஒரு பொம்மை வச்சுருப்போம், அந்த புடவை ரொம்ப அழகாக இருக்கும். டிஸ்பிளே. ஸோ இமீடியட்டாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்னஸ். எனவே அழகு என்பது தோற்றத்தினாலோ ஆடையினாலோ அல்லது அந்த பொருட்களினாலோ வருவதில்லை. இயல்பாகவே உனக்குள் இருக்கிற சுறுசுறுப்பு, ஒரு விஷயத்தை நீ எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறாய், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறாய், எப்படி அதை வெளிப்படுத்துகிறாய் என்பது கூட அழகின் ஒரு அம்சம் என்று தெரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்கவும்.